ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது நியூலி மேரிடாக இருந்தாலும் சரி, இப்போ தான் நாங்கள் வந்து ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கோம் அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் வந்து கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து நியூலி பிளானிங் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப வருஷமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா புதுசாக இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ரொம்ப வருஷமாக முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோமே, இதனால தான் வந்து நமக்கு கர்ப்பம் தள்ளி போகுதா அப்படிங்கிறதும் தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2 பேருக்குமே இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது. இன்றைக்கி கூட நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் வந்து இதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. அது எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓவலேஷனுக்கு பிறகு நாங்கள் வந்து இந்த விஷயத்த பண்ணலாமா, இந்த விஷயத்த பண்ணக்கூடாதா, இது பண்ணுறதுனால எனக்கு ஏதாவது குழந்தை தங்குறதுல பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ இருந்து நாங்கள் ஓவலேஷனுக்கு அப்புறமா கவனமாக இருக்கணும், எங்கள் வீட்டில் வந்து எல்லா வேலைகளுமே வந்து நான் தான் செய்கிறேன், அப்போ எனக்கு அதனால் ஏதாவது பிரச்சனை வருமா, அதனால எனக்கு பீரியட் ஆகிடுமா, இல்லைன்னா நான் வந்து தண்ணி குடம் தூக்குறேன், எங்கள் வீட்டில் வந்து தண்ணி கஷ்டமாக இருக்குது, அப்போ அதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இப்படின்னு தொடர்ந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷனுக்கு பிறகு எப்போ இருந்து நீங்கள் கவனமாக இருந்தால் போதும், என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் 1 by 1 இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சிக்கு முயற்சி பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ அந்த ஓவலேஷனுக்கு பின்னாடி கவனமாக இருக்கிறதுக்கும் பீரியட் ஆகாமல் கருத்தங்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எந்த டைம் பீரியட்லேருந்து நம்ம கவனமாக இருந்தால் போதும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அதாவது இப்போது ஒரு ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் சரி, இர்ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவலேஷன் முடிஞ்ச உடனேயே வந்து நமக்கு நம்ம ப்ரெக்னென்சின்றதை ஃபீல் பண்ணவோ இல்லை நம்ம ப்ரெக்னென்சிங்கிறத ஒரு டெஸ்ட் மூலமாகவோ சொல்ல முடியாது. எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த இம்ப்ளான்டேஷன், அதாவது கருப்பதிதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான் நம்ம ப்ரெக்னென்சி அப்படிங்கிறதே கன்ஃபார்ம் ஆகும். அது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவலேஷனில் கருமுட்டை வெடித்து வெளியில் வந்து அது விந்தணுவோடு சேர்ந்து கருத்தரித்து அந்த கரு வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேயே வந்து செல் டிவிஷன் நடந்து ஒரு பிளாஸ்டோசிஸ்டாக மாறி அது வந்து ஒரு கருவாக மாறின பிறகு அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து இறங்கி வந்து அது யுட்ரஸோட உள்சுவரான எண்டோமெட்ரியம் லைனிங்கில் வந்து பதிஞ்சு ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்கும். இதை தான் வந்து நம்ம ப்ரெக்னென்சி அப்படின்னே நம்ம சொல்கிறோம். இந்த ப்ரெக்னென்சி, இந்த பீரியட், இந்த இம்ப்ளான்டேஷன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ரெகுலராக இருந்தாலும் சரி, இர்ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் சரி, ஓவலேஷன் நடந்து 6லேருந்து 12 நாட்களுக்குள்ளே இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும். சில பேருக்கு 10வது நாள் நடக்கலாம், சில பேருக்கு 12வது நாள், சில பேருக்கு ஒரு 6-7 நாட்களில் அந்த மாதிரி. ஸோ மொத்தத்தில் 6லேருந்து 12 நாட்களுக்குள்ளே இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஸோ அந்த டைமில் இருந்து நம்ம நெக்ஸ்ட் பீரியட் டேட் வரைக்கும் நம்ம கவனமாக இருந்தாலே போதும். அப்போ ஒரு 6லேருந்து 12 நாள் அப்படின்னு கணக்கு வச்சோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 16வது நாள் ஓவலேஷன் நடக்கும். அப்போ அது கூட ஒரு 12 நாளை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 28 டேஸ், அப்போ மேக்ஸிமம் ஒரு 25 நாட்களுக்கு பின்னாடி நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு ஓவலேஷன் சிம்டம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, நேற்று எனக்கு ஓவலேஷன் முடிஞ்சிருக்கும், அப்போ எனக்கு ஓவலேஷன் முடிஞ்சிருச்சுன்னா நான் இன்னையிலேருந்தே கவனமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. இம்ப்ளான்டேஷன் டைமில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பீரியட் டேட் வரைக்கும் கவனமாக இருந்தாலே போதும். அப்போது மேக்ஸிமம் ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்க ஒரு 24-23 நாளுக்கு அப்புறமா கவனமாக இருந்தால் போதும். இர்ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒரு 50-60 நாளுக்குள்ளே வருது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 30 நாளுக்கு அப்புறமாவே கவனமாக இருந்தால் போதும். இப்போ வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அக்கா நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு ஒரு 30 மினிட்ஸ் வந்து நான் ட்ராவல் பண்ணி போகிறேன், பைக்கில் போகிறேன், இல்லைனா பஸ்ஸில் போகிறேன், இல்லைனா ஷேர் ஆட்டோவில் போகிறேன், அதனால எனக்கு வந்து ப்ரெக்னென்சி தங்காமல் பீரியட் ஆகிருதா, அதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது இந்த மாதிரி வேலைக்கு போகிறது, இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. இது கண்டிப்பாக போய் தான் ஆகணும். இந்த மாதிரி ட்ராவலையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இதனால் நமக்கு பெரிய பிரச்சனையும் வராது. ஒருவேளை நீங்கள் அப்படி ஷேர் ஆட்டோலையோ இல்லை ஒரு பைக்லேயோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அப்படி போகும்போது ரொம்ப ரோடு வந்து பள்ளமும் மேடாக இருக்குது, ரொம்ப ரோடே சுத்தமாக சரியில்லை அப்படிங்கன்னா மட்டுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மற்றபடி நார்மல் தானா நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். வேறு எந்த மாதிரியான ட்ராவலை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த டைமில் வந்து ஒரு ட்ரிப்பு போகிறது,
ஒரு 3-4 நாள் வந்து கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டு வர்றது, பாடி ஹீட் ரைஸ் ஆகிற அளவுக்கு ட்ராவல் பண்ணுறது. ஸோ இதை தான் வந்து அந்த டைமில் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி போகிறது, ரொம்ப தூரம் பைக்கில் போகிறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். மற்றபடி நீங்கள் நார்மல் ட்ராவல் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு நாள் ஒரு நைட்டு இங்கேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ட்ரெயினில் அந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, தண்ணி கஷ்டம் இருக்குது, நான் குடம் தூக்கலாமா, வேறு வழி இல்லை, நான் அதுதான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதனால எனக்கு இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆயிருமா, எனக்கு பீரியட் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தாராளமாக சின்ன குடமாக தூக்கிக்கலாம். அதே மாதிரி நிதானமாக அவசரப்படாமல் மெதுவாக நீங்கள் செஞ்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதனால் வந்து உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்காமையோ இல்லை மிஸ்கேரேஜ் ஆகிறதோ நடக்காது. நம்ம தெளிவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாதே தவிர, ரொம்ப கஷ்டப்படக்கூடாதே தவிர, நார்மல் வேலைகள் வீட்டு வேலைகள் எல்லாமே நம்ம வந்து தாராளமாக செய்யலாம். நிறைய பேர் வந்து அதை தான் கேட்குறீங்க, எங்கள் வீட்டில் வந்து எல்லா வேலையுமே நான் தான் பார்க்குறேன் அப்படின்னு. தாராளமாக உங்கள் வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்யலாம். நம்ம ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஒன்ஸ் நமக்கு வந்து கருப்பதிஞ்சு இம்ப்ளான்டேஷன் ஆகி கர்ப்பம்னு ஆகிட்டோம் அப்படின்னா, நம்ம பண்ணுற இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களாலெல்லாம் ஈஸியாக நமக்கு மிஸ்கேரேஜ் ஆகாது. மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான காரணங்களே வேறு. அதுக்கு வந்து இந்த தைராய்டு அதிகமாக இருக்கிறது, அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கருவோட குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கரு வந்து நல்ல கருவாக வளர்ந்துருக்காது, அப்புறமா அவங்களுக்கு உடலில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதனால தான் வந்து மிஸ்கேரேஜ் அப்படிங்கிறதே நடக்குமே தவிர நம்ம பண்ணுற வேலைகளால் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளை ரொம்ப அழுத்துக்காமல், ரொம்ப வெயிட் தூக்காமல், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நம்ம கவனமாக இருந்துக்கணும். அதுவும் நமக்கு முக்கியம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்குமே நம்ம வீட்டு வேலைகள் எல்லாமே நம்ம தாராளமாக செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா சில பேர் கேட்குறீங்க, டெய்லரிங் பண்ணலாமா அப்படின்னு. தாராளமாக பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப பாடி ஹீட் ரைஸ் ஆகாத அளவுக்கு முழுக்க ஒரே நேரமாக உட்காந்து வேலை பார்க்காம, மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour, அடிக்கடி இடையில வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாடி ஹீட்டை வந்து ரைஸ் பண்ணாத அளவுக்கு கூலிங்கான உணவுகளை எடுத்துக்கிறது, நல்ல ஹெல்த்தியான உணவு எடுத்துக்கிறது, அப்பப்போ கொஞ்சம் வாக் பண்ணிக்கிறது, ரெஸ்ட் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நீங்கள் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறது மாப் போடலாமா அப்படின்னு. மாப் போடுறதுமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மலாக மாப் ஸ்டிக் யூஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா மெதுவாக நின்றுக்கிட்டே நீங்கள் போடலாம். பட் நிறைய பேர் வந்து உட்காந்து கஷ்டப்பட்டு தொடச்சி எடுப்பாங்க, அந்த மாதிரி மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 கிலோவுக்கு மேலே எந்த விதமான வெயிட்டையுமே நீங்கள் வந்து தூக்க வேண்டாம். அதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாடிப்படி ஏறி இறங்கலாமா அப்படின்னு கேட்டால், மெதுவாக நிதானமாக தாராளமாக ஏறி இறங்கலாம். ரொம்ப படபடன்னு இறங்காமல், ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி நிதானமாக எத்தனை தடவை வேணாலும் ஏறி இறங்கலாம். அதனாலலாம் வந்து நமக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்காமல் போகிறதோ மிஸ்கேரேஜ் ஆகிறதோ ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.